இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே ஃபாலோ பண்றது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிரைட் அட்டன் பண்ண போறோம் அப்படின்னாலுமே அங்க நமக்கு வந்து டேபிள் சேர் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் இருக்காது. உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு இடம் இருக்கும். நீங்களே உட்கார்ந்துட்டே நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி போடுறது. ஓகே, இந்த இடத்துல வர்றது உள் பக்கம், அது அப்படியே வந்து உங்க மடியில போட்டுரு. இதுலயே அந்த பக்கம் வந்து எடுக்கலாம், இந்த பக்கம் வந்து எடுக்கலாம். சோ உங்களுக்கு எது வசதியா உங்க கைக்கு வாட்டமா வருதோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சோ இது வந்து உள்பக்கம் வருது, இப்படி போட்டாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வந்து வேணுமோ, எனக்கு ரொம்ப சின்னதா வேணும் இல்ல பெருசா வேணும், அதுக்கேத்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்து மடிச்சிருங்க. ஓகேவா? சோ இந்த அளவுக்கு மடிச்சிட்டு இப்போ பாருங்க, இப்ப இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கீழே நீங்க பாத்துக்கலாம், அந்த பக்கம் பாத்துக்கலாம், எல்லா ப்ளீட்ஸும் ஈக்குவலா வரும் உங்களுக்கு. இப்ப பாருங்க, இப்படி எடுத்துடுறேன். இந்த ரெண்டையுமே அகைன் பிடிச்சுக்கிறேன். ஓகே, இப்படி பிடிச்சிட்டு சாரியை உள்ள தள்ளிட்டு சோ இந்த பக்கம் உங்களுக்கு ஈக்குவலா இருக்கான்னு பாத்துக்கணும். ஓகேவா? ஓகேவா? இந்த மாதிரி நீங்க உள்ள தள்ளி சாரி வந்து ஈக்குவலா இருக்கான்னு பார்த்து நீங்க வந்து பண்ணிக்கணும். சோ இது வந்து உங்களுக்கு எந்த பிரைட் எடுக்க போறீங்கனாலுமே உங்களுக்கு ஈஸி. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து உங்களுக்கு வரப்போகுது. இத வந்து கிளைண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே ஈக்குவலா இருக்கும், ஃப்ரெண்ட்லியுமே உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். பின்னு இங்க ஒரு பின், இங்க ஒரு பின் போட்டு அகைன் நீங்க பின் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கு எங்க நம்ம பின் பண்ணிருப்போம் இல்லையா, மெஷர்மெண்ட் போட்டு அது வரைக்கும் டோட்டலா எடுத்துடலாம்.